வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 310 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும், 306 சப்போர்ட்டாக வச்சு அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு செல்லிங் இருந்தது மார்க்கெட்டில். 308 வரைக்கும் வந்த மார்க்கெட் மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பையிங்க்கு சாதகமாக இருந்தால் 312 வரைக்கும் போய் அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 309 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் கீழே ஓப்பன் ஆகிறது நமக்கு பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னா, ஒரு லாங் டேர்ம் அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா, காப்பர் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்ததுக்கப்புறமா ஒரு ஷார்ட் டேர்ம் தற்காலிகமான ஒரு பையிங் காரணமாக இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இது உண்மையாகவே மார்க்கெட்டில் ட்ரெண்டு காரணமாக பையிங் நடக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. இதை ஒரு கரெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து 312க்கு மேலே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது நம்ம பையிங்கு நம்ம இன்னும் தொடர்ந்து போகலாமா அப்படின்ற சந்தேகத்தை கொடுக்குது. அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ணலான்னா, மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். 312 வரைக்கும் செல் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 306, இன்னும் தொடர்ந்து 302, 303ன்னு இருக்குது. 306க்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் வந்துன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்படி நடக்காமல் 312க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான், ஆனால் வேறு வழியில் நம்ம இந்த பரிசோதனையை செஞ்சு தான் ஆகணும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.